ஹாய் ஆரஞ்சு பிளட்ஸ், வெல்கம் டு ராகேஷ் ஜெனி 2.0. இன்னைக்கு நம்ம டே 81 சம்பவங்கள் தான் பார்க்க போறோம். நேத்து எபிசோட்ல சம்பவம் பெருசா யாருக்கு நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரவீனாக்கு தான். அதெல்லாம் எதனால தெரியுமா? கண்ணு ஃபுல்லா திருஷ்டி. என்ன பண்றது, அழகா பிறந்துட்டாலே இது ஒரு பெரிய பிரச்சனை. அழகா யார் சொன்னது அப்படின்னு கேக்குறீங்களா? வேற யாரு, நம்ம மணிதான். ஏய் குண்டு பையா, இன்னைக்கு என்ன ரொம்ப பப்ளியா கியூட்டா இருக்கிற அப்படின்னு ஆரம்பத்திலே கண்ணு வச்சுதான் நேத்து எபிசோடியே ஸ்டார்ட் பண்ணாரு. அப்பவே நினைச்சேன் என்ன அசம்பாவிதம் நடக்க போதோ அப்படின்னு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணபடி பக்கத்துல இந்த கண்ணாடி தான் உடையும் அப்படின்னு நினைச்சேன். கட்சியில பார்த்தா உடைஞ்சது மணியோட ஹார்ட். வெடிச்சது பஞ்சு மட்டும் இல்ல, அந்த கிளியோட குட்டி நெஞ்சின்டா. அதெல்லாம் என்னன்னு சொல்லி டீடைலா பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் மாயாவோட அம்மா வந்தாங்க. வந்த உடனே, கண்ணா பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல இருந்து உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்மா, விசித்ராமா நான் குக் வித் கோமாளி எல்லாம் பாப்பேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படிலாம் புகழ்ந்து தள்ளிட்டு இருந்தாங்க. அப்ப பார்த்தா திடீர்னு ஒரு பாட்டு. என்னடா இந்த பாட்டு நம்ம கேட்டதே கிடையாது, என்ன படம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா அத பாடினது நம்ம மாயாவோட அக்காவா. அவங்க வந்து மாயாவை கட்டி பிடிச்சி பயங்கரமா அழுக. அதை பாக்குறப்ப நமக்கே பாவமா இருந்துச்சு. இப்படிலாம் சொல்லணும்னு எனக்கும் ஆசைதான். ஆனா அந்த மாதிரி சீனுக்கே இடம் கொடுக்கல இவங்க ரெண்டு பேரும். கற்பூர பொம்மை ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு மாயாவோட மூஞ்ச காமிக்கிறாங்க. அத பார்த்த உடனே நமக்கே லைட்டா கண் கலங்குது. ஆனா இந்த பீஸ் யாரே, அம்மாவா நீ மட்டும் தான் வந்தியா, அக்கா வரலையா, நீ வந்துட்டியா என்ன அப்புறம் அப்படின்னு சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ சொந்தக்காரன் வீட்டுக்குள்ள வந்த மாதிரி பேருக்குன்னு பேசிட்டு இருந்தாங்க. தவிர்த்து கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரல நம்ம மாயாக்கும் சரி அவங்க அக்காக்கும் சரி. ஆனா வந்து மோட்டிவேட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. மாயா, உன்ன வீக்கெண்ட்ல கமல் சார் வந்து திட்டினாலும் அதை நீ மோட்டிவேஷனா எடுத்துக்கிட்டு பவுன்ஸ் பேக் பண்ணி திரும்பி வர, அதுக்கே ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள் உனக்கு கொடுக்கணும் மாயா அப்படிலாம் சொல்லி பூஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாம் ஓகே தான். ஆனா வீக்கெண்ட்ல ஏதோ கமல் சார் திட்டினாருன்னு சொன்னீங்களே, அது எப்ப நடந்துச்சுன்னு தான் தெரியல. இந்த விஜய் டிவி ஆளுங்க ரொம்ப மோசம்பா. நம்ம கமல் சார் திட்டிட்டு தான் இருக்காரு போல இருக்கு. இவங்க தான் கட் பண்ணி தூக்கிடுறாங்களோ. ஆனாலும் எப்படி உங்க அக்கா மட்டும் பார்த்திருப்பாங்க? ஒருவேளை வீட்டுக்குள்ள ஏதாவது ஸ்பை கேம் வச்சிருக்காங்களோ? இல்ல. அடுத்துதான் வந்தாங்க நம்ம ரவீனாவோட சித்தி. அவங்க அத்தையா சித்தியான்லாம் தெரியல. அவங்கள பார்த்த உடனே சித்தி அப்படின்னு கட்டி பிடிச்சி அழுவாங்க. அப்படின்னு பார்த்தா இது யாரு, இது எங்க அம்மா எல்லாம் கிடையாது, எங்க எங்க அம்மா அப்படின்னு அண்ணன் கேட்டுட்டு இருக்காங்க. ஏமா அம்மாக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க, இப்போதைக்கு நான் அம்மாவை நினைச்சிக்கா அப்படின்ட்டு கட்டி பிடிச்சி முத்தெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்த மணி, மச்சான் எப்படா இருக்கிற அப்படின்னு கட்டி பிடிச்சி பாருன்னு பார்த்தா மச்சான போய் தம்பிங்கிறாரு. மணியே அது என்ன முறைய மாத்திர பழக்கம், தப்பு இல்ல? சரி அம்மா வரல அப்படின்னு உடனே நம்ம ரவீனாக்கு அழுக வந்துச்சு. சரி சரி அழுவாத, நல்லா தான் இருக்கிறாங்க, உடம்பு சரியில்லாதனால டிராவல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதனால உங்க அம்மா வரல அப்படின்னா அவங்க சொல்றாங்க. ஆனா எனக்கு என்னமோ லைட்டா டவுட்டா இருக்குது. அவன் மூஞ்சில் நான் முழிக்கவே மாட்டேன், எப்ப அவன் மணியை தூக்கி போட்டு வராளோ அன்னைக்குதான் அவன் என் பொண்ணு அப்படின்னா கோச்சிட்டு வீட்டுல உட்காந்துருப்பாங்களா என்னன்னு தெரியல. நீ ரொம்ப ஓவரா சாப்பிட்டுருக்க, வீட்டுக்கு போ. பட் கவலைப்படாதீங்க மம்மி, எல்லாம் சரியாயிடும். அது ஹெல்த் இஷ்யூவா இருந்தாலும் சரி, மென்டல் இஷ்யூவா இருந்தாலும் சரி, அதெல்லாம் சரியே, நீ நடந்ததை மட்டும் சொல்லு அப்படின்ற உங்க மைண்ட் வைஸ் கேக்குது சொல்றேன். சோ இதை கேட்டு அழுதுட்டு இருந்த ரவீனா எப்படா நார்மலாவா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க இவங்க சித்தி. ஆனா உடனே சித்தி அண்ணனும் சேர்ந்துக்கிட்டேன். ஐய் ஒழுங்கா போக்கஸ் பண்ணி கேம் ஆட தெரியாத உனக்கு? அம்மா கிட்ட வர்றப்ப என்ன சொல்லிட்டு வந்த? என்ன நான் யாருன்னு காமிச்சுக்கிறதுக்காக போறேன், ஃபைனல்ஸ்ல போய் நிப்பேன் இப்படிலாம் சொல்லிட்டு வந்த? நான் எப்ப சொன்னேன்? அப்படிலாம் நான் சொல்லவே இல்லையா அப்படின்னு அசிங்கப்படுத்தி விட்டுருச்சு. இல்ல இல்லையா, அதெல்லாம் இல்லையே. இல்லையா, இருக்குடா எங்கடா இருக்கு? சரி அதை விடுங்க. நெக்ஸ்ட் நம்ம மணி அம்மா வருவாங்க, நான் போய் கன்வின்ஸ் பண்ணி ஃபன் பண்ணி திட்டு வாங்கி கால்ல வந்து ஜாலி பண்ணிடலாம் அப்படிலாம் பார்த்தேன். கட்சியில பார்த்தா அவங்க வராம இவங்க வந்திருக்காங்க. பேசாம நான் போய் இன்ஜெக்ஷன் போட்டு மெடிக்கல் ரூம்ல படுத்துக்கிட்டுமா, இவங்க கிட்ட பேச கூட மாட்டாங்கடா, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாங்க. இவங்க பின்னாடியே போய் சுத்திட்டு இருக்க முடியும், என்கிட்ட பேசுங்க பேசுங்க அப்படின்ட்டு அடப்போடா அப்படின்னா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைம் பார்த்து ஒரிஜினல் அண்ணன் விஷ்ணுவை பார்த்து நான் இல்லாதப்போ ஒன்னதான் எங்க அம்மா டூப்ளிகேட் அண்ணன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க, நம்பிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு பிட்ட போட்டாங்க. பட் எந்த ஆங்கிள் நம்ம விஷ்ணுவை பார்த்தா அண்ணன் மாதிரி தெரிஞ்சிருக்குது அப்படின்னு தெரியல, என்ன கருமமோ. நெக்ஸ்ட் நம்ம ஆன்ட்டி ரவீனாவை கூப்பிட்டு வறுத்து எடுத்துட்டு இருந்தாங்க. ஏய் இங்க வாங்க பக்கத்துல உட்காரு, என்ன நினைச்சிட்டு இருக்கிற நீ? நீ பண்ணதெல்லாம் பாக்குறப்போ செம்ம கோவம் வந்துச்சு, அரைஞ்சிருப்பான் உன்னை. அவன் என்ன ஆட தெரியாதவனா? அவன் ஒரு டான்சர், சரி நல்லா ஆடானே வச்சுக்க, அதுக்காக உன் காசு எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துருவியா அப்படின்னு சித்தியும் உன் கேம நீ எடுத்துக்கிட்ட இப்படின்னு அண்ணனும் மாறி மாறி உட்காந்து வறுத்து எடுத்துட்டு இருக்காங்க. அப்பவும் நம்ம ரவீனா சிவானி மாதிரி அழுவாம தொங்கன மூஞ்சோட கட்சி வரைக்கும் அப்படியே மெயின்டைன் பண்ணாங்க தெரியுமா. கண்ணுல இருந்து ஒரு சொட்டு தண்ணி வரலையா. ஆனா சிவானியோட அம்மா வேற லெவல் பா, வாய மூடுறியே, அழுவாதடியே, நடிக்காதடியே அப்படின்னு வச்சு செஞ்சாங்க. ஆனா இவங்க சித்தியோ ஆன்ட்டியோ தானே, அதனால அரைஞ்சிருவேன் அப்படின்னு மட்டும் தான் மிரட்டினாங்க. அதனாலவும் இன்னும் தெரியல ரவீனாக்கு அழுக வரல. என்ன பேசிட்டு இருக்கும்போது பிபி ஊதுற? அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, ஏய் எதுக்கு அவனுக்கு புடிச்சு முடி எல்லாம் வெட்டி விடுற, பார்பர் வேலை பாக்குற, அதுக்கு தான் வீட்டுக்கு வந்தியா? அதெல்லாம் சரியே, உன் கையில போட்டிருந்த மோதிரம் எங்க? அது அவன்கிட்ட இருக்கு சீத்தி, அவன்கிட்ட இருக்கா, போய் வாங்கினு வா. அப்புறம் வாங்குற நீ? அதெல்லாம் முடியாது, இப்பயே வாங்கினு வா. இல்ல நீங்க போறதுக்குள்ள வாங்கி வந்துடுறேன். வாங்கி வந்துருவியா? மாத்திருவியா? மாத்திடுறேன். சரி இரு கொஞ்ச நேரம் அட்வைஸ் பண்றேன். எங்க விட்டேன்? எப்ப பார்த்தாலும் அம்மா ஒத்துக்கிட்டாங்க அம்மா ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டே இருக்கான். எப்ப உங்க அம்மா ஒத்துக்கிட்டாங்க? உன்னை பார்த்து குண்டு பையங்கிறான், சொல்லங்கிறான். இதுவே நிக்சனை பார்த்தனா வெரி குட் பாய், உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல பாண்ட் இருந்துச்சு, அதை அப்படியே கொண்டு போயிருக்கலாம். நீ என்ன துரோகம் பண்ணாலும் அவனை மன்னிச்சுப்பான்.
ஆனா இதுவே நிக்சனை பார்த்தனா வெரி குட் பாய். டியடா ஒரு பீலா, அத மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாதுடா. அதை விட்டு இந்த கருமாந்திரம் உனக்கு தேவையா? அந்த டாஸ்க்ல அவன் என்ன பண்ணா? நீ தான் காசு கொடுத்திய, அவனுக்கு எங்க போச்சு புத்தி? வேணா நீயே வச்சுக்கோ அப்படின்னு பேசிருக்கணும். இல்ல கட்சி எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு நான் பிக் பாஸ்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்கணும். ஆனா என்ன பண்ணா? கமல் சார் கிட்ட போய் சார் நான் எவ்வளவோ சொன்னேன், இவதான் கேட்கல அப்படின்னு ஒன்னே போட்டு கொடுத்தான். அவன் உனக்கு தேவையா சொல்லு, தேவையா அப்படிலாம் பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. 1995ல வந்த ஹீரோயினோட அம்மா மாதிரியே, சாரி ஆன்டிஸ் மாதிரியே. ஏன்னா அம்மா கூட ஓரமா ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோயினோட அப்பாவோட தங்கச்சியோட சித்தியோட பொண்ணோட அம்மா இருப்பாங்க தெரியுமா? அந்த பீஸுங்க தான் அம்மாக்கு மேல அட்வைஸ் பண்றது மட்டும் இல்லாம ஓப்பனா உட்காந்து திட்டிட்டு இருக்குங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு அவங்களை திட்டினது. பாவம், அந்த அளவுக்கு பாசம் நம்ம ரவீனா மேல. பிரியமாவது மண்ணாவது எனக்கு பஸ் 3 மணி தாயா, அது வரைக்கும் டைம் பாஸ் ஆக வேண்டாம். ஆனா இந்த ஆன்டி வரப்போறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம அகிலா ஆன்டி பேசினதை பார்த்துட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். யாருப்பா அது அகிலா ஆன்டி அப்படின்னு கேக்குறீங்களா? வேற யாரு, நம்ம சிவானியோட மம்மி தான். அவங்க தான் வார்த்தைக்கு 300 தடவை அரைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அதை பார்த்துட்டு தான் இவங்களும் வந்து அதே வேர்டை ரிப்பீட்டடா சொன்னாங்களா என்னன்னு தெரியல. பிகாஸ் அதுக்கு மேல வேற எந்த வார்த்தையும் சொல்லவே இல்லை. ஒருவேளை டே அண்ட் நைட் உட்காந்து இந்த வார்த்தையை மனப்பாடம் பண்ணிருப்பாங்களோ. என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டீங்க, இதெல்லாம் பின்னாடி அனுப்பிப்பீங்க. இப்போ இன்சல்ட் பண்ணிட்டீங்க, அப்படிதான் பண்ணுவேன். இந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கிறப்போ சிகப்பு கலர் சேலை ரோசாலியே கட்டின மாலை மாதிரி யாரோ நடந்து வந்தாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம விக்ரமோட தங்கச்சி. இன்னும் வர்ணிக்கலாம் அப்படிலாம் நினைச்சேன், பட் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சோ இன்னொருத்தவங்களோட ஒய்ஃபை நம்ம தப்பான மோட்டிவ்ல நினைச்சு பாக்குறதே தப்பு அப்படின்றப்போ ஜொல்லு விடுறது எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நானும் அவங்கள தங்கச்சியை ஏத்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டு கட்சி வரைக்கும் கஷ்டப்பட்டு தங்கச்சியா பார்த்துட்டு இருந்தேன். ஏதோ ஒரு ஆரங்கத்துல எல்லாத்தையும் உங்கள்கிட்ட உளறி கொட்டிட்டேன். தயவுசெய்து யாருக்கிட்ட சொல்லிடாதமா, நீ நல்லா இருப்ப. அது மட்டும் இல்லாம இன்னொரு நியூஸும் கேள்விப்பட்டேன். அது உண்மையான்னு தெரியல. எனிவே அதுக்கும் ஒரு வாழ்த்துக்கள். உண்மையா இருக்கும் பட்சத்தில் அவங்க வந்த உடனே அண்ணேன்னு கட்டி பிடிச்சிக்கிட்டு 2 பேரும் பயங்கரமா எழுதிட்டு இருந்தாங்க. பெண்கள் அழுதால் நமக்கு தான் தாங்க முடியாது. நம்ம கண்ணு கலங்க ஆரம்பிச்சிச்சு. ஆஸ் யூசுவல் யாருக்கும் தெரியாத மாதிரி கண்ணை லைட்டா தொடச்சிக்கிட்டு என்ன பண்றாங்கன்னு பார்த்தா இந்த பொண்ணு ஸ்ட்ரெயிட்டா போய் விஷ்ணு அண்ணே உனக்கு இருக்கு அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஆனா பெருசா தனியா கூப்பிட்டு எதுவும் சொன்ன மாதிரி தெரியல. ஆனா எப்ப இந்த பொண்ணு சொல்லிச்சோ அப்பையில இருந்து கட்சி வரைக்கும் நம்ம விஷ்ணு அந்த பொண்ணு பக்கமே போலியா. இந்த பொண்ணு கார்டன் ஏரியால உட்காந்துட்டா அந்த பீஸ் கிச்சனுக்கு போயிடுது, அந்த பீஸ் லிவிங் ஏரியாக்கு வந்தா இந்த பீஸ் கக்கூசுக்கு போயிடுது. இந்த மாதிரி கண்ணில் படாமலே சுத்திட்டு இருந்துச்சு. அடுத்து நம்ம ரவீனா கிச்சனுக்கு வந்தாங்க. அப்ப நம்ம மணியும் வந்தார். ஏய் குண்டு பையா என்னாச்சு அப்படின்னு சைகையிலே கேட்க நீ செத்தமாவனே அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்ஷன் காமிச்சாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஆன்டி சொன்ன மாதிரியே மணி கிட்ட இருந்து ரிங்க வாங்கிட்டு போய் அவங்க கையிலேயே மாட்டிட்டாங்க. இத பார்த்த மணி நான் மச்சான் என்ன பார்த்து நீ காலி அப்படிங்கிறா, ஒருவேளை பிரேக்கப் ஏதாவது பண்றாளோ அப்படின்னு அந்த பீஸுக்கு அப்பவே அள்ளு விட்டுருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? வீட்டுக்கு போவோம். அப்பதான் நம்ம நிக்சனோட என்ட்ரி. அந்த பீஸ் என்ன பண்ணிச்சு தெரியுமா? இந்த ஆன்டியோட சேர்ந்துகிட்டே ஆன்டி நான் எவ்வளவோ சொன்னேன் ஆன்டி, இவ தான் கேட்கவே மாட்டான்ட்டா. இவளுக்காக அவன் ஆடுறதும் அவனுக்காக இவ ஆடுறதும் இப்படினே பண்ணாங்க ஆன்டி. அவன் தான் கேட்டானா இவ எதுக்கு ஆன்டி ரிங்க கொடுத்தா? அங்க சுவிட்ச் போட்டா இங்க லைட் எரியுது ஆன்டி. அப்படியாப்பா நல்ல வேலைப்பா, நான் மட்டும் பக்கத்துல இருந்தேன் தூக்கி அடிச்சிருப்பேன் பாத்துக்க அப்படின்லாம் கேப்டன் விஜயகாந்த் மாதிரியே பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருந்த மணியை கூப்பிட்டு விஷ்ணு அட்வைஸ் பண்றன்ற பேர்ல மொக்கையா ஐடியா கொடுத்துட்டு இருக்கிறாப்ல. என்ன சொன்னாரு தெரியுமா? மணியே நீ போய் சாரி கேட்டுரு எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிறாரு. யோ அவங்க கூப்பிட்டா கூட பரவாயில்ல, இது வரைக்கும் கண்டுக்க கூட இல்ல, வாலண்டியரா போய் இந்த பீஸ சாரி கேட்கணுமா? இந்த மாதிரி ஃப்ரெண்டுங்க எல்லாம் கூட வச்சுக்கிறதுனாலதான் சப்பையா முடிய வேண்டிய கேஸ் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகுது. எங்க அம்மா எவ்வளவு சொல்லிச்சு, அவங்க எல்லாம் சேராத எல்லாம் என்ன சொல்லணும். ஆனா நம்ம மணி சொல்லிட்டாரு, டேய் நீ வேற சும்மாறா, இதுடா நான் போய் சாரி சொல்லணும், அவங்களா வருவாங்க அப்ப பாத்துக்கலாம் அப்படின்ட்டு அமைதியா உட்காந்துக்கிட்டாரு. அந்த டைம் பார்த்து சொல்லி வச்ச மாதிரியே ரவீனா விட்டு மணியை கூட்டு வர சொன்னாங்க ஆண்டி. சோ நம்ம மணியும் அச்சமில்லை ஓடு அப்படின்னு ஹமாம் சோப்ல வர்ற அந்த பொண்ணு மாதிரி மனசுக்குள்ள ஆலிஸ்வெல் சொல்லிட்டே நடந்து வந்தார். வந்த உடனே தம்பி இங்க உட்காருப்பா, எங்க பொண்ணை பாத்துக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும், அவ கேம் ஆடுறதுக்கு அவளுக்கு தெரியும், எனக்காக விட்டு கூட எமோஷனலா கனெக்ட் ஆகாத இப்படி எல்லாம் சொல்றதுக்கு நீ யாரு? நான் அதெல்லாம் எதுவுமே சொல்லிங்க, அவளே தான் ஆடிட்டு இருக்கிறா, அவளே ஆடுறாளா? ஏன் அப்படி ஆடுறானோ உன் மேல பயம். ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் கூட்டு வந்து எதுக்கு நீ அப்படி பண்ண, ஏன் இப்படி பண்ணல அப்படின்னு நீ கேப்பியோன்னு அன்னைக்கு நிக்சன் கிட்ட சப்பாத்தியை ஷேர் பண்றா. அப்போ நீ மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்ட அவள்கிட்ட கோச்சிக்கிட்ட கனெக்ட் ஆகாதன்னு சொல்ற. அவளும் உன்ட்ட வந்து சாரி கேக்குறா, உன் பின்னாடியே சுத்தி வரா. என்ன நடக்குதுங்க? இப்ப பாரு எங்க பொண்ணுக்கு சிரிப்பு போச்சு, சந்தோஷம் போச்சு, மூஞ்சும் தொங்கி போச்சு. இதெல்லாம் பார்க்க எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? அப்படி இல்லைங்க, அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னு பிரேக் ஆயிடுறா. இந்த வீட்டுக்குள்ள வேற ஏகப்பட்ட கேங் சுத்திட்டு இருக்குது, அங்க இவளை பாதுகாக்கணுமே அப்படின்றதுக்காகத்தான் இப்படின்னு. தம்பி அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், அவ பிரச்சனையை அதுக்கு மேல அவளுக்கே பாத்துக்க தெரியும். இங்க பாரு ரவீனா, இவங்க எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சோ இந்த பீஸ் எல்லாம் மதிக்காத. அப்புறம் இன்னொன்னு சொன்னிய தம்பியே, என்ன அடையணும் அப்படின்னா அம்மாவை நீ கன்வின்ஸ் பண்ணா போதும் அப்படின்னு சொல்றியே, இதெல்லாம் தப்பா தெரியல ஆண்டி? நான் அப்படிலாம் சொல்ல ஆண்டி, நான் என்ன சொன்னேன்னா அம்மா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஸ்தானம், அவங்கள கன்வின்ஸ் பண்ணா போதும், இவங்கள யாரு அப்படின்னு சொன்னேன். நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க ஆண்டி, சாரி கண்ணாடி போட்ட ஆண்டி அப்படின்லாம் கன்வின்ஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த ஆண்டியோ கன்வின்ஸ் ஆகல. எதுக்கு அடையணும், என்னத்த அடையணும்? நீ இந்த வீட்டுக்குள்ள வந்ததே எனக்கு தெரியாது, முதல்ல வந்தது
மட்டும் இல்லாம அவங்க அம்மாவே என்ன பாத்துக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு ஸ்டாம்ப் அடிக்கிற மாதிரி எல்லார்த்திட்டையும் சொல்லிட்டு இருக்கிறியா? ஐயோ ஆன்ட்டி, நீங்க தப்பா புரிஞ்சிட்டீங்க ஆன்ட்டி. நான் என்ன சொன்னேன்னா, சுவிட்சர்லாந்து, துபாய் இப்படிலாம் நிறைய ஷோஸ்க்கு போயிருக்கிறோம். அப்பெல்லாம் அவங்க மம்மி என்ன பாத்துக்க சொல்லி பத்திரமா அமுச்சு விடுவாங்க. அப்படிதான் இங்கன்னு சொன்ன ஆன்ட்டி. என்ன ஆன்ட்டி, நீங்க இதுக்கு போய் தப்பா புரிஞ்சிட்டீங்களே அப்படின்லாம் கன்வின்ஸ் பண்றாரு. தம்பி, நீ என்ன சொன்னாலும் ஒத்துக்க முடியாதுப்பா. அப்புறம் எதுக்கு உன் காலில் ஊந்தா? ஆன்ட்டி, அதுவும் காமெடி தான். ஏய், சும்மா இந்த மாதிரி சமாளிக்காதா. எதுக்கு நைட்ல தனியா உட்காந்து பேசுறீங்க? லைட் ஆஃப் பண்ணா போய் தூங்க வேண்டியது தானே? அது நான் முழிச்சு பேசுறது. அவளுக்கு தூக்கம் ரொம்ப முக்கியம். நைட் உட்காந்து பேசுறதுக்கு ஷோக்கு வந்தீங்க. நீ இன்னமும் அடிக்கிற மாதிரி அடிக்கிறங்கிற, அவளும் வலிக்கிற மாதிரி நடிக்கிறாங்கறா. என்ன நடக்குதுங்க? பிச்சி போடுவேன் பிச்சி. ஐயோ ஆன்ட்டி, மறுபடியும் நீங்க தப்பா புரிஞ்சிட்டீங்க ஆன்ட்டி. இங்க ஒரு குரூப்பிசம் இருக்குது. அவங்கள்ட்ட எல்லாம் மாட்டி இருக்கட்டும்பா. அந்த குரூப் கிட்ட மாட்டி அங்க கெட்ட பேர் வாங்குறது கமல் சார் கிட்ட கெட்ட பேர் வாங்குறதை விட எவ்வளவோ மேல். சரி, இப்ப சொல்றேன் கேட்டுக்க. நாங்க போனதுக்கு அப்புறம் திரும்பி உட்காந்து நைட்ல உட்காந்து பேசுறது, எங்க வீட்டு பொண்ணை கன்வின்ஸ் பண்றது, இந்த வேலைலாம் வச்சுக்காத. அவ பாத்துப்பா, அவ தூங்கணும். அதுக்கும் மேல அவளுக்கு பிரச்சனை அப்படின்னா நாங்க பாத்துக்கிறோம். எங்க புள்ளைய இந்த மாதிரி டல்லா எங்களால பார்க்க முடியல. உடனே அப்படியே உதார விடாத. இங்க பாரு, உனக்காக உங்க அம்மா இருக்கிறாங்க. இவரெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நானும் போனா போதுன்னு விட்டு போனா ரொம்ப ஓவரா தான் பேசிட்டீங்க. என்ன பண்ணிட்டாங்க இப்போ அப்படின்னா அவர் கேட்கல. அது அவரோட மைண்ட் வாய்ஸ். அப்படி உள்ள ஓடுனதுனால சிம்பிளா என்ன சொன்னாரு அப்படின்னா, நீங்க பேசிட்டே இருங்க, நான் அப்படியே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஏஞ்சி போயிட்டார். அப்புறம் கொஞ்சம் அட்வைஸ் எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம், இங்க பாரு ரவீனா, உங்க அம்மா இங்க உட்கார்ந்துருந்தா என்ன கேள்வி எல்லாம் கேட்டிருப்பாங்களோ அதை தான் நான் கேட்டேன். சோ பார்த்து நடந்துக்கமா. அப்புறம் வெங்கி உண்டவன் சொன்னா, ரெட்டா? என்ன ரெட்? அதான் ரெட். ஓ, கோட் ரெட்டா? ஆமா சரி, கோட் ரெட்னா என்ன அப்படின்னு கேட்டா, அது எனக்கும் ரவீனாக்கும் சொல்லி இருக்காராம் வெங்கி. அது யார் அந்த வெங்கின்னு தெரியல. இவங்க பேசுறதெல்லாம் வச்சு பாக்குறப்போ இவங்க வீட்டுல இருக்கிற 3 வயசு 4 வயசு பையனோட பேர் போல இருக்க. அவன் சொன்னான்றது இவங்க சொல்ல, இவங்க ஏதோ பெருசா கோட் ரெட்னா பேசிக்கிறாங்க. ஏதோ பயங்கரமான கோடு போல இருக்கு அப்படின்னு பிக் பாஸ் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க வெளியே நடக்கிற விஷயத்தை உள்ள சொன்னது மட்டும் இல்லாம கோட் ரெட் அப்படின்ற வார்த்தையை சொல்லி விதியை மீறிட்டீங்க. அதனால நீங்க பேசி கீச்சதெல்லாம் போதும், அப்படியே போன வழியா வெளியே வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு பிக் பாஸ். இதை கேட்ட ரவீனா, வேண்டாம் அனுப்பாதீங்க அப்படின்னு கதறி அழுவ, இவங்க 2 பேரும் நாங்க என்ன பேசணும்னு தெரியல பிக் பாஸ், அப்படி ஏதாவது தப்பா பேசியிருந்தோம்னா மன்னிச்சுங்க அப்படிலாம் கேட்டதுக்கு அப்புறம், இங்க பாருங்க, வீட்டுக்குள்ள உங்களை விட்டதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களை மோட்டிவேட் பண்ணுவீங்க, அவங்க ஏக்கத்துக்கு ஊக்க மருந்து போட்ட மாதிரி இருக்கும் அப்படின்றதுனாலதான். ஆனா நீங்க வந்து என்னோட ஹவுஸ்மேட்ஸை கண்ணா பின்னான்னு திட்டினது மட்டும் இல்லாம அவங்களோட கேமை ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால ஒழுங்கு மரியாதை கிளம்பி வெளியே வந்துருங்க. சார், நீ நல்லவையா அப்படின்னு சொல்றது கேட்டு ரவீனா பயங்கரமா கதறி அழுவ, இவங்களுக்காக ரெக்கமெண்ட் பண்ணி பேச, போய் தொலையுது, உன் மூஞ்சுக்காக விடுறேன் அப்படின்னு போனா போதுன்னு உள்ள விட்டார். ஆனா அப்பவும் நம்ம மணி ரவீனா கதறி அழுவுறத பார்த்துட்டு, ஐயோ என் செல்லம் அழுவுதே அப்படின்னு ஃபீலிங்ல அங்க இருந்து குடுகுடுன்னு ஓடி போய் தண்ணி புடிச்சிட்டு வந்து செல்லத்திட்டு குடுறா அப்படின்னு விஷ்ணுவிட்ட கொடுத்து விட்டார். இதுக்கு பேர் தான் ட்ரூ லவ். இதை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க நம்ம மக்கள் அப்படின்னு நினைக்கிறப்பதான் ரொம்ப வேதனையா இருக்கு. அதுலயும் மணி எல்லாம் பாக்குறப்போ ரொம்ப பரிதாபமா போச்சு. நேத்து ஃப்ரீயா அழவும் முடியாம சிரிக்கவும் முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சு புள்ள. யாரும் பார்க்கல. இங்க 100 பேர் யாரும் பார்க்கல. சோ என்ன பண்ணாருன்னா, மணியோட அண்ணனையும் அண்ணன் குழந்தையும் உள்ள விட்டார். அந்த குழந்தைய பார்த்த உடனே மணிக்கு பயங்கர குஷி. யார்கிட்ட சொல்லி அழறதுன்னு தெரியாம அந்த குழந்தைய கட்டி பிடிச்சி பயங்கரமா அழுவ ஆரம்பிச்சிட்டார். அப்பதான் வந்தாங்க நம்ம ரவீனா. அச்சோ பாவம் அப்படின்னு குழந்தைக்கு கிஸ் கொடுக்குற மாதிரியே கொடுத்தாங்க. கண்டிப்பா இது நம்ம மணிக்கு புரிஞ்சிருக்கும். அப்படியும் புரியலன்னா லவ் பண்றதுக்கே லாய்க்கு இல்லைன்னு அர்த்தம். எல்லாம் தெரியுது உனக்கு. அடுத்து பூர்ணிமாவோட அண்ணன் வந்தாரு. குழந்தைய தூக்கினே. அவர் எதுக்கு வந்தாருன்னு தெரியல. லாஸ்ட் அண்ட் ஃபைனலி நம்ம விக்ரமோட தங்கச்சி, இங்க பாருனே, நான் போனதுக்கு அப்புறம் தங்கச்சி இப்படி பேசிட்டாலே அப்படிலாம் ஃபீல் பண்ணாத, ஒரு விஷயம் மட்டும் போறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போறேன். பூர்ணிமாவை கூட நீ நம்பு, ஆனா இந்த மாயாவை தயவு செஞ்சு நம்பாத. அது சரியான விஷம். உன்னை என்ன தெரியுமா சொல்லிச்சு, அந்த 5 ஸ்டார் வாங்கினதுல என்ன பெருசா கீ ஸ்டார் இவனுக்கு 5 ஸ்டார் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டுருச்சுனே. அப்படிலாம் சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. மனுஷனாயா நீ, தங்கச்சியெல்லாம் ஃபீல் பண்ண வைக்கிறியோ அப்படிலாம் சொல்ல தோணுது. ஆனா நோ, யூ ஆர் ஜஸ்ட் a reviewer. அந்த வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ள ஒரு பச்சி சொல்லிட்டே இருக்குது. அதனால கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். நீ உணர்ச்சி வச்சத்தை அடக்கு, சென்டிமெண்ட கட்டுப்படுத்து, அப்பதான் உனக்கு நல்லது. சரி, மொத்தத்துல இப்ப எல்லாரோட குடும்பமும் வந்துட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் முடியாது. இன்னும் பக்கத்து வீட்டுக்காரங்க, பால் போடுறவங்க, நியூஸ் பேப்பர் போடுறவங்க எல்லாம் அனுப்பல. அவங்களையும் அனுப்பிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்க இந்த ஃப்ரீ டாஸ்க ஸ்டாப் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம பிக் பாஸ் அடம்பிடிப்பாருன்னு நினைக்கிறேன். சோ இன்னைக்கு யாரெல்லாம் வராங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா பேருக்காக அந்த ஃப்ரீ டாஸ்க் ஏதாவது ஒரு பீஸாவும் மதிச்சுதா பாத்தீங்களா? அவங்க குடும்பத்துல இருந்து வராங்க அப்படின்னு உடனே எல்லாம் துபுன்னு ஓட ஆரம்பிச்சிருச்சு. இதுவே ப்ரீவியஸ் சீசன்லாம் பாத்தீங்கன்னா அதுங்களும் ஓடும் தான். ஆனா ஆரி அப்புறம் இன்னும் ஒரு சில கண்டெஸ்டன்ட்ஸ் எல்லாம் குடும்பத்துல முக்கியமான ஆளுங்க வந்தாலுமே அதே ஃப்ரீஸ்ல தான் இருந்தாங்க. இந்த சீசன் ரூலையும் மதிக்கிறது கிடையாது, ரூல்ஸ் சொல்ற பிக் பாஸையும் மதிக்கிறது கிடையாது, பிக் பாஸையும் கண்ட்ரோல் பண்ற நம்ம ஆண்டவரையும் மதிக்கிறது கிடையாது. சரி, மீண்டும் உங்களை நாளை வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.